நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் மனசில் எப்போதுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கா? ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கா? இல்லை அடிக்கடி பயம் வருதா? இல்லை எப்போதுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய தடவை முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் உங்களால் இதிலிருந்து 100% வெளியில் வர முடியலையா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நான் ஜெயஸ்ரீ. ஐம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, இந்த மனசில் எப்போதுமே பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, எப்போதுமே டென்ஷன் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி, இந்த பயம், பதட்டம், இந்த ஆன்சைட்டி இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வருது. அதாவது உங்கள் ஆழ்மனம் தான் இந்த ஃபீலிங்ஸ், இந்த இமோஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் கான்ஷியஸாக இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே உங்களால் இருக்க முடியாத காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் வெரி மச் பவர்ஃபுல் தேன் யுவர் கான்ஷியஸ் மைண்ட். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு தான் கான்ஷியஸ் மைண்டை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. அதனால தான் கான்ஷியஸாக நான் இப்படி இருக்கக்கூடாது, ரிலாக்ஸ்டாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே பல சமயங்களில் உங்களால் இருக்க முடியறதில்ல. ஏன்னா இந்த இமோஷன்ஸ் எல்லாமே அதுக்கு ஒரு ரீசனோட டீப் ரூட்டடாக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சு போயிருக்கு. அதனால தான் நீங்கள் மனசில் எப்போதுமே பதட்டமோ, பயமோ, இல்லை ரெஸ்ட்லெஸ்னஸோ, அந்த ஆன்சைட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பயம் அப்படிங்கிறது உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து வந்திருக்கலாம், இல்லை உங்கள் எதிர்காலத்தை நினச்சிருக்கலாம். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது டே டு டே லைஃப்பில் சில விஷயங்களை உங்களால் மேனேஜ் பண்ண முடியாததுனால இருக்கலாம். இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது, இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக அது ஓவர் திங்கிங் இதெல்லாம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மனசில் அந்த பதட்டம்ங்கிறது வர ஆரம்பிக்குது. அந்த ஆன்சைட்டி, அந்த ஆன்ஷியஸ் ஃபீலிங் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. சரி, இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி பயம் வருது, பதட்டம் வருது, இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் வி ஆர் ஜஸ்ட் இக்னோரிங். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு இது ஆமாம் எனக்கு கொஞ்சம் மனசு டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்னாலேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது எதனால் நான் இந்த மாதிரி யோசிக்கிறேன், எதனால் இந்த பயம் வருது, எதனால் இந்த பதட்டம் வருது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சில கொஷின்ஸ் கேட்டுக்கோங்க. அடுத்தது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ப்ராக்டிசஸை பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஹோப்பனோபோனோ அப்படிங்கிற மெடிடேஷனை பற்றின டீட்டெயில்ஸ். ஹோப்பனோபோனோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு ஏன்ஷியன் ஹவாயன் ப்ராக்டிஸ். மனசில் இருக்கிற நெகட்டிவிட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அந்த காலத்தில் அந்த ஹவாயில் இருந்த மக்கள் பயன்படுத்தின ஒரு மெத்தடு தான் இந்த ஹோப்பனோபோனோ அப்படிங்கிற மெடிடேஷன். இந்த ஹோப்பனோபோனோ மெடிடேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா, அதில் 4 ஃப்ரேசஸ் இருக்குது. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற 4 ஃப்ரேசஸ். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபர்கிவ்னஸ் அண்ட் லவ். ஸோ இந்த 4 வார்த்தைகள், இந்த 4 ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஒரு டீப் ஹீலிங்கான ஒரு வார்த்தைகள், டீப் ஹீலிங்கை தரக்கூடிய வார்த்தைகள். ஸோ அதனால் இந்த 4 ஃப்ரேசஸை நீங்கள் சொல்கிறப்போ உங்கள் மனசில், அதாவது உங்கள் ஆழ் மனசில் பதிஞ்சு போயிருக்கிற அந்த டீப் ரூட்டட் இமோஷன்ஸ், அது கவலையா, வருத்தமா, சேட்னஸாக, பெயினாக, க்ரீஃபாக, எந்த விதமான நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, இது நீங்கள் சொல்கிறப்போ இதையும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்குது. இது நீங்கள், அதாவது இது ஒரு தடவை சொல்கிறது கிடையாது, ரிப்பீட்டடாக சொல்லுங்கள். காலையில் ஒரு தடவை சொல்லுங்கள், நைட்டு ஒரு தடவை சொல்லுங்கள். எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 3 times, 5 times, 7 times, 21 times, முடிஞ்சால் 108 டைம்ஸும் நீங்கள் சொல்லலாம். இப்படி நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த விஷயத்தை செய்ய என்னாகும்னா இந்த 4 ஃப்ரேசஸையும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்குது. அப்போது இந்த வார்த்தைகளுக்கு ஒரு டீப் ஹீலிங் பவர் இருக்கிறப்போ இதுக்கு உங்களுடைய ஆழ் மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் மனசில் ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிக்குது, பதட்டம் குறைய ஆரம்பிக்குது, மன அழுத்தம், மனப்பதட்டம், இந்த ஸ்ட்ரெஸ், ஃபியர், ஆன்சைட்டி இதெல்லாமே குறைய ஆரம்பிக்குது. சரி, இது எத்தனை நாள் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் மனசு பீஸ்ஃபுல்லாகவும் ரிலாக்ஸ்டாகவும் மாறுற வரைக்கும் இந்த ஹோப்பனோபோனோ மெடிடேஷனை தொடர்ந்து பண்ணுங்கள். டெய்லி 10 minutes ஸ்பேர் பண்ணுங்கள். இது செய்ய உங்களுடைய மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் டே டைமில் மற்ற நேரத்தில் உங்களுக்கு ஒரு பதட்டம் வருதா, ஒரு டென்ஷன் வருதா, உடனே இந்த 4 ஃப்ரேஸை திருப்பி உங்களுக்குள்ளார சொல்லிக்கோங்க. ஸோ இது சொல்ல உங்கள் மனசில் உங்களை அறியாமல் பதிஞ்சு போயிருக்கிற அந்த
நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், அந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பிலீஃப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால் உங்கள் மனசில் உருவாயிருக்க அந்த ஸ்ட்ரெஸ், ஃபியர், ஆன்சைட்டி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். உங்கள் மனசு ரிலாக்ஸ்டாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் மாற ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.